தர்மத்துக்காக பேரரசை உருவாக்கிய ஞானி, தர்மங்கள் அழிந்து அதர்மம் தலை தூக்கும் போதெல்லாம் ஞானியர்களின் அவதாரங்கள் தர்மத்தினை பாதுகாக்கின்றன என்பதற்கு நல்லதொரு உதாரணம் ஸ்ரீவித்யாரண்யர். ஸ்ரீவித்யாரண்யர் தனது பூர்வாசிரமத்தில் மாதவச்சாரியா என்ற பெயர் கொண்டிருந்தார். 25ஆம் ஆண்டு ஸ்ரீமாயண்ணாச்சாரியா ஸ்ரீமதி தேவிக்கு மூத்த மகனாக பிறந்தார். அவரின் இரு தம்பிகள் சயனா, போகநாதா, ஒரு தங்கை சிங்களாதேவி என்பவர். 3 பிள்ளைகளும் தந்தையிடம் ஆரம்ப கல்வி பெற்ற பிறகு மகான் ஸ்ரீவித்யா தீர்த்தரின் கீழ் மேற்கல்வியைத் தொடர் காஞ்சிபுரம் சென்றனர். அங்குதான் ஸ்ரீவேதாந்த தேசிகரின் நட்பும் தொடங்கியது. ஸ்ரீவித்யாரண்யர் சந்நியாசம் ஏற்ற விதமே சுவாரஸ்யமானது. தியாகத்தின் வடிவமான ஸ்ரீவித்யாரண்யர் விரும்பி ஒன்றும் சந்நியாசம் ஏற்கவில்லை. அது விதி என்றே சொல்ல வேண்டும். வேத வித்தைகளில் சிறந்து விளங்கிய மாதவச்சாரியா அன்றைய நாளில் இந்திய தேசமெங்கும் நிலவி வந்த கொடுமைகளைக் கண்டு கொதித்தார். அந்நியர்களின் கொடுமையை துன்புறுத்தல்களால் கூட்டம் கூட்டமாக மதம் மாறுவதையும், கோயில்கள் இடிக்கப்பட்டு கொள்ளையடிக்கப்படுவதையும், ஆன்மீக அடையாளங்கள் முக்கியமாக புனித நூல்கள் அழிக்கப்படுவதையும் அறிந்து வேதனை கொண்டார். அந்நியரை எதிர்கொள்ளும் ஆற்றலையும் நம்பிக்கையையும் மக்களுக்கு அளித்து தர்மத்தை பாதுகாத்து புத்துயிர் பெறுவதற்கு வழி தேடினார். அதற்கு வடக்கில் இருக்கும் அந்நிய ஆட்சி தெற்கே ஊடுருவாமல் இருக்கு தெற்கில் ஒரு பலமான இந்திய ஆட்சி மலர வேண்டுமென்று எண்ணினார். அது தம்மால் உருவாக்கப்பட வேண்டுமென்றால் அதற்கு பெருமளவு செல்வம் வேண்டும். அது கொண்டு பெரும் படையையும் காவல் அதிகம் கொண்ட பேரரசையும் நிறுவ வேண்டுமென்று எண்ணினார். மலையளவு செல்வம் வேண்டுமென்றால் அதற்கு திருமகளே அருள வேண்டுமென்பதால் அவளை நோக்கி கடும் தவம் இயற்றினாள். கருணைக் கடலான திருமகள் அவர் முன்பு தோன்றி, குழந்தையே, நீ விரும்பிய மலையளவு செல்வம் நான் காட்டும் இடத்தில் புதையலாக உள்ளது. ஆனால் விதிப்படி இந்த பிறவியில் உனக்கு செல்வமே கிடைக்காது என்பதே உண்மை. அடுத்த பிறவியில் என்னை மறவாது வணங்கினால் அப்போது அந்த செல்வத்தை அளிக்கிறேன் என்று சொல்லி மறைந்தார் தேவி. இதனால் கவலையுற்ற மாதவச்சாரியா காஞ்சிபுரம் திரும்பினார். பிராணஹத்தி செய்து கொண்டால் அடுத்த பிறப்பு என்னவாக இருக்குமோ தெரியாது, அது தவறும் கூட என்று பலவாறு யோசித்த போது ஒருவன் சந்நியாசம் ஏற்றால் அது அவருக்கு மறுஜென்மமாகிறது என்று அறிந்தார். உடனே ஸ்ரீவித்யாரண்யர் குருநாதர் வித்யாதீர்த்தரின் நினைவாக என்ற திருநாமம் கொண்டு மாதவாச்சாரி அவருடைய தம்பி சயனாச்சாரியா இருவரும் சிருங்கேரி பீடத்தின் 10வது மடாதிபதியிடம் தீட்சை பெற்று சந்நியாசம் ஏற்றனர். உடனே மீண்டும் திருமகளை ஸ்ரீவித்யாரண்யர் திருமகள் தோன்றினால் பெரும் ஏமாற்றம் கொண்டார். சந்நியாசம் ஏற்றவர் தம் கைகளால் தம்பிட்டி நாணயத்தை கூட தொடக்கூடாது என்பது நியதி. பெருமளவு செல்வமும் விசாலமான அரசியல் அறிவும் திட்டமிடலும் தைரியமும் இருந்தபோதும் செல்வத்தை விநியோகிக்கும் வாய்ப்பு இல்லையே என்று வருந்தினார். அந்த இடத்திலேயே இன்றைய கர்நாடக மாநில ஹம்பி ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த 2 குறும்பர்களை பார்த்து தீர்மானித்தார். இவர்களேதான் நிர்மாணிக்க இருக்கும் அரசின் அரசர்கள் என்று நம்பி அண்ணன் தம்பிகளான அந்த 2 பேருக்கும் ஹரிஹரன், புக்கன் என்று திருநாமம் சூட்டினார். துங்கபத்திரை நதிக்கரையில் பிரமாண்டமான இடத்தில் விஜயநகர அரசை ஸ்தாபித்து அவர்களுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார். அவர் நம்பிக்கை வீண் போகவில்லை. ஞானியின் ஆசியால் வெற்றிக்கு மேல் வெற்றி விஜயநகரத்துக்கு கிடைத்தது. தென்னகத்தில் இருந்த எதிரிகளை எல்லாம் வெற்றி கொண்டு பறந்து விரிந்த விஜயநகர சாம்ராஜ்யம் உருவானது. அதனால் தெற்கே ராமேஸ்வரம் வரை பல கோயில்கள் மீட்டெடுக்கப்பட்டது. குறிப்பாக குமாரகம்பனன் மதுரை விஜயத்தால் தமிழ்நாட்டின் பல கோயில்கள் அந்நியரின் வசமிருந்து மீட்டெடுக்கப்பட்டு மீண்டும் வழிபாட்டுக்கு வந்தன. புனித நூல்கள் காக்கப்பட்டன. மதமாற்றம் தடை செய்யப்பட்டது. எல்லா மக்களும் சமம் என்றானது. ஸ்ரீவித்யாரண்யரின் விருப்பத்தால் தென்னகம் அமைதியானது. நிலையான ஆட்சியால் நமது தர்மங்கள் காக்கப்பட்டன. தனது தம்பி சயனாச்சாரியாவுக்கு பிறகே இவர் சந்நியாசம் ஏற்றதால் இவர் தம்பி 11வது மடாதிபதியாக பட்டத்துக்கு வந்தார். இவரே ஸ்ரீ பாரதி கிருஷ்ண தீர்த்தர். அவர் விதேக முக்தி அடைந்ததும் ஸ்ரீவித்யாரண்யர் சிருங்கேரி சாரதா பீடத்தின் பொறுப்பை ஏற்று 780 முதல் 786 வரை 6 ஆண்டுகள் 12வது பீடாதிபதியாக வீற்றிருந்து ஜகத்குருவாக பரிபாலனம் செய்தார். ஆதிசங்கரருக்கு பிறகு அத்வைத மார்க்கத்தை வளர்த்தெடுத்தார். புனித நூல்களை எழுதினர். ஆதிசங்கரின் வாழ்க்கை சரிதமான சங்கர திக்விஜயம், பஞ்சதாஷி மற்றும் ஜீவன் முக்தி விவேகா, இன்சை எழுத்து, ஆலயக் கட்டுமானம், திருப்பணிகள், ஜோதிடம் என பலவேறு கலைகளில் வித்தகராக திகழ்ந்தார் சுவாமிகள்.
இதனாலே இவரை வித்யா ஆரண்யர் என, அதாவது கலைகள் மண்டிக்கும் ஆரண்யம் என காஞ்சி மகா பெரியவர் இவரை போற்றுவார். ஹம்பியில் விருபாக்ஷா கோயிலுக்கு அருகில் ஒரு மடம் கட்டினார். புகழ்பெற்ற சாரதா தேவிக்கான கோயில் இவராலேயே சிருங்கேரியில் கட்டப்பட்டது. இவருடைய குரு வித்யாதீர்த்தருக்கு காணிக்கையாக இந்த கோயிலை கட்டினார். பாழ்பட்டிருந்த திருப்பதி கோயிலை பெரும் செலவில் திருப்பணிகள் செய்து புனரமைத்தார். அதற்காகவே திருப்பதியில் இன்றும் சிருங்கேரி மடாதிபதிக்கு தனி மரியாதைகள் உண்டு. ஸ்ரீவித்யாரண்யர் ராமேஸ்வரத்தையும் மதுரை மீனாட்சி கோயிலையும் மீட்டெடுத்து பாதுகாத்ததால் இங்கும் சிருங்கேரி மடத்தார்களுக்கு பெரும் மரியாதை உண்டு. அத்வைத வேதாந்தியாக இருந்தபோதும் இந்த ஞானி பேதம் பார்க்காமல் மாத்வருக்கு என ஹம்பியில் கோயில் எழுப்பினார். இந்திய தேசமெங்கும் தர்மங்கள் செழிக்க பல அறப்பணிகளையும் ஆலயப் பணிகளையும் செய்ய விஜயநகர அரசை ஊக்கப்படுத்தினார். இவரது காலத்தில் நமது தர்மங்கள் செழித்தன. ஆலயம்தோறும் பூஜைகள் நடந்தன. பசுக்கள் பாதுகாக்கப்பட்டன. தென்னகத்தை காக்க வந்த இந்த மகான் தனது பணி நிறைவடைந்தது என்று உணர்ந்து 1:38 ஜோதியாக இறைவனுக்குள் அடங்கினார் என்கிறது இவரது வாழ்க்கை வரலாறு. இன்று நாமெல்லாம் கோயிலுக்குப் போகிறோம், இறைவனை வணங்குகிறோம், பூஜிக்கிறோம், புனித நூல்களை வாசிக்கிறோம், ஹோமங்கள் பரிகாரங்கள் செய்கிறோம் என்றால் அதற்கெல்லாம் காரணம் மகாஞானியான் ஸ்ரீவித்யாரண்யரே காரணம் எனலாம். அந்த மகான் இல்லை என்றால் நமது தர்மங்கள் அழிக்கப்பட்டு அந்நியர்கள் ஆதிக்கம் மேலோங்கியே இருக்கும் என்று சொல்லலாம். தென்னகத்தை அமைதியாகவும் செழிப்பாகவும் மாற்றி மகாஞானி ஸ்ரீவித்யாரண்யரை வணங்குவோம்.